அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் சபாபருவம் பகுதி 13 பார்க்க இருக்கிறோம். திரௌபதியை பார்த்து கர்ணன், 5 அடிமைகளோட மனைவியே, என் நண்பன் துரியோதனனுக்கு அடிமையாவதில் உனக்கு அவ்வளவு அவசரமா? இந்த ஆட்டத்தில் உன் கைவளை குலுங்கும் ஓசையை கேட்க நான் ஆவலாக இருக்கேன். கண்களில் கோபத்தோட திரௌபதி கர்ணனை முகத்துக்கு நேராக பார்த்து, அங்க நாட்டு முதல் அடிமையே, 5 நான் அடிமையா இல்லை, அவர்களுடன் நானும் அடிமையா என சூதாடி தீர்மானிக்கப்படவில்லை. துரியோதனனின் மனைவி பானுமதியுடன் சூதாடி கைவளையோசை கேட்டு அடிமையான உன் புத்தி அப்படித்தான் பேசும்னு சொல்கிறா. தன்னை அடிமைன்னு அவள் கூறியதை கேட்டு துரியோதனன் ஒன்றும் சொல்லாமல் இருந்து விட்டானே. உண்மையில் தான் துரியோதனனோட அடிமைதானா? தான் எந்த மூதாதையர் விட்டு சென்ற ராஜ்யத்தையும் ஆளலை, எந்த மன்னனோடையும் போர் புரிந்து வென்ற தேசத்தையும் ஆளலை. துரியோதனன் கொடுத்த அரசு அங்க தேசத்து அரசென்ற அடிமை பட்டம். அந்த பட்டயம் திரௌபதி பார்வையில் நான் அடிமைதான். அவள் பார்வை தவறா? மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? கர்ணன் சுய சிந்தனையில் ஆழ்ந்து போகிறான். சரியாக தானே பேசியிருக்கா திரௌபதி? அடுத்து பார்ப்போம் வாங்க. திரௌபதி இங்கே அமர்ந்து சூதாட மாட்டாள். கைகளாலும் பகடை உருட்ட மாட்டாள், கால்களால் தான் உருட்டுவா. நான் கைகளால் பகடையை தொடுவதில்லைன்னு சத்தியம் செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிறா. துரியோதனன், நீ காலால் ஆடினால் என்ன, கையினால் ஆடினால் என்ன, மாமா என் சார்பில் ஆடுவார், அதிகம் பேசாதே, ஆட்டத்தை துவக்கு அப்படின்னு சொல்கிறான். தன் கைவளை ஓசை ஏதும் எழக்கூடாது என்று கிருஷ்ணனால் வளர்ந்த வஸ்திரத்தினால் உடலோடு கைகளையும் சேர்த்து மூடிய நிலையில் நடந்து வருகிறாள். சட்டென தனது வலது காலை தூக்கி சூதாட்ட மேடையில் ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த காய்களை வேகமாக தட்டிவிடுகிறாள். அது மன்னர் திருதராஷ்டிரர் வீற்றிருந்த சிம்மாசனத்தில் முதல் படியில் வேகமாய் மோதி கீழே விழுகிறது. திரௌபதியோட இந்த செயல் பலரையும் துணுக்குற செய்கிறது. கர்ணன் இதை ஆட்சேபிக்கிறான். அடிமை மன்னரே, சற்று அமருங்கள். இது எனக்கும் மாமா சகுனிக்கும் இடைப்பட்டது. நான் கேட்கும் கேள்விக்கு அவர் பதில் கூறட்டும். பிறகு அரசர் நீதி வழங்கட்டும். நான் செய்தது சரியென்றால் ஆமாம், அல்லது தவறென்றால் இல்லை என்று 2இல் 1ஆய் சகுனி அவர்கள் பதில் கூறட்டும். என் கேள்வி, நான் ஒரு சிறு வண்டுக்கு மோட்சத்திற்கான பாதை காட்டினேன். இது உண்மைதானா இல்லையா? பதில் கூறும் சகுனி அவர்களே என்றாள். சகுனி மிகவும் கலங்கிவிட்டான். ஆமாம் அல்லது இல்லை என்று கூற வேண்டிய கட்டாயம். ஒரு சிறு வண்டை அகஜுவாலா என்னும் மரத்தில் செய்த பகடக்காயில் வைத்திருப்பதை தெரிந்தே சொல்கிறாளா? தான் துரியோதனனுக்கும் கூட சொல்லாத இந்த ரகசியத்தை இவள் எப்படி அறிந்தாள்? இவள் பகடையை உடைத்த வேகத்தில் காயிலிருந்த சிறு வண்டு நிச்சயம் இறந்து போயிருக்கும். அதைத்தான் இவள் மோட்சத்திற்கு வழி என்கிறாள். ஆமாம் என்று சொல்வதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. இல்லை என்று சொன்னால் பகடைக்காயை உடைத்து சிறுவண்டை இந்த சபையில் காட்டுவாள். தான் சங்கேதமாய் எண்களை சொல்லும்போது சங்கேத சொல்லுக்கு ஏற்ப அந்த வண்டு குதித்து விழும். அதனை கணக்கிட்டு தான் சொல்லும் எண்ணிக்கையை விழும்படி இதுவரை தான் செய்தது எல்லோருக்கும் தெரிந்துவிடுமே. இதில் தோற்றுவிட்டோம், இனி என்ன செய்வது? நொடியில் தீர்மானித்து சகுனி எழுந்து நின்று ஆமாம் என்று தலை கவிழ்ந்து குற்றவாளி போல நிற்கிறான். பார்த்துக்கோங்க, அந்த பகடக்காய்க்குள்ளே ஒரு வண்டை உள்ளே அடக்கி வச்சுருந்தானா சகுனிங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது புது தகவல் இல்லையா? ஏன் அந்த பகடை சகுனி சொல் கேட்குதுன்றது இப்போ புரியுதா உங்களுக்கு? அவன் அந்த பகடக்காய்க்குள்ளே ஒரு வண்டை அடக்கி வச்சுருந்துருக்கான். அந்த வண்டு உயிரோடு இருந்திருக்கு. இவன் சொல்கிற சங்கதிக்கு ஏற்ற மாதிரி அது குதிச்சு ஆடுது. அதனால் அந்த தாயம் அவன் கேட்குறது விழுகுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.